மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நாகர்கோவிலில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு பொதுமக்களை சந்தித்து கருத்துக்களை கேட்டு வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பிரசாத், கள தகவல்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். திமுக தலைமையால் உருவாக்கப்பட்ட வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுகவினுடைய தேர்தல் தயாரிப்பு குழு என்பது ஏற்கனவே தூத்துக்குடியில் முகாமிட்டு பொதுமக்களுடைய கருத்தை கேட்டிருந்த நிலையில் இரண்டாவது நாளாக இன்று தற்போது நாகர்கோயிலில் இந்த முகாம் நடைபெற்று வருகின்றது. இந்த முகாமில் கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமல்லாது நெல்லை, தென்காசி மாவட்டங்களை சார்ந்தவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்டமாக 3 கட்டமாக நடைபெறுகிறது. காலை முதலில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவருடைய கருத்து கேட்கின்ற நிகழ்வு என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு விவசாயிகளுடைய சங்கங்கள், அதே போன்று மீனவர் அமைப்புகள், அதே போன்று வியாபாரிகள் சங்கங்கள், ஆசிரியர்கள், பல்வேறு குடியிருப்போர் நல சங்கங்கள், பல்வேறு தொழில்துறை சார்ந்த பல அமைப்புகளை சேர்ந்தவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை இந்த குழுவிடம் வழங்கி வருகிறார்கள். திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி தலைமையிலான அந்த TKS இளங்கோவன் உள்ளிட்ட AKS விஜயன் உள்ளிட்ட குழு அந்த விவரங்களை கேட்டறிந்து வருகின்றது. இவர்கள் தங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய கருத்துக்களை மனுக்களாக அளித்து வருகிறார்கள். மீனவர்கள் தங்களுடைய மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் எனவும், அதே போன்று வணிகர்கள் பட்ஜெட் போன்ற அதே போன்று வணிகர் சார்ந்த சட்டங்களை இயற்றும் போதும் வணிகர் சங்கங்களை அழைத்து பேசி மத்திய அரசு முடிவெடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு தரப்பினரிலிருந்து முன்வைக்கப்பட்டு மனுக்களாக அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த மனுக்கள் குழுவினரால் வாங்கப்பட்டு பரிசீலிக்கப்படும் என அறிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு தரப்புகளை சார்ந்தவர்கள் இந்த கூட்டத்தில் ஒரு 100கணக்கான மக்கள் பங்கேற்றிருக்கின்ற நிலையில் பல தரப்பு கோரிக்கைகளும் இந்த குழுவிடம் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த மதியம் வரை இந்த நிகழ்வு என்பது நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பிரசாத். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.